ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த கழுத்துக்கு பீஸ் கொடுத்து மடித்தேன். அது எம்மிங் இல்லாமல் எப்படி தைக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் சில பேருக்கு நான் எப்படி இந்த லைனிங் பீஸை கொடுத்தேன் அப்படின்னு புரியலன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பீஸையும் நான் எப்படி மடிக்கிறேன் அப்படின்றதும் சரியாக தெரியல, கிளியராக புரியல எங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் ஒருத்தவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது மாதிரி நீங்கள் தையல் அடிச்சுட்டே திருப்பி இருக்கலாம், அது ஈஸி மெத்தடு தான். இந்த பீஸ் கொடுக்குறது ரொம்ப டைம் எடுக்கும் போல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க, எல்லாமே ஈஸி மெத்தடு தான் இது. அதை நான் எப்படி தைக்கிறேன் அப்படின்றத நம்ம பொறுமையாக சொல்ல போகிறேங்க. இங்கே பாருங்கள், லைனிங் துணியும் இதுவும். இப்போ இந்த இந்த பீஸ் வந்து நல்ல பக்கம், மேல் பக்கம். நம்ம உள் பக்கம் தான் இந்த லைனிங் துணியை நம்ம எப்பயுமே அப்படி தான் தையல் அடிப்போம். சுற்றி தையல்வே, அதுக்கப்புறம் தான் நம்ம கழுத்துக்கு பீஸ் கொடுப்போம். நான் வந்து அதை என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு கழுத்து மட்டும் தைச்சிப்பேன். அது நான் எப்படி தைக்கிறேன்றதை இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்துட்டு அந்த கழுத்தில் மட்டும்தான் தையல் அடிக்கணும், சுற்றி தையல் அடிக்கவே கூடாதுங்க. எப்பயும் போல தான் நீங்கள் லைனிங் ப்ளவுஸ் எப்படி தைப்பீங்களோ அதே மெத்தடு தாங்க. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, சுற்றி தையல் அடிக்கவே கூடாது, கழுத்துக்கு மட்டும்தான் தையல் அடித்து எடுத்துக்கணும். சுற்றி நல்லா ஓப்பனில் தான் இருக்கணும், தையல் அடிக்கவே கூடாது. கவனமாக பார்த்துக்கோங்க. நான் லைனிங் பீஸ் எப்படி வச்சேன்னு புரியல அப்படின்னு சொன்னவங்களுக்கு இதை கவனமாக நீங்கள் பார்த்துக்கோங்க. ப்ளவுஸ் பீஸுக்கு மேலே எப்பயும் போல் நீங்கள் தையல் அடிக்கிற மாதிரி ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு தையல் அடிச்சுட்டு, அதுக்கப்புறமா நம்ம கழுத்தில் வெட்டின பீஸை எடுத்து வச்சு கரெக்டான ஒரு மார்க்கு, அதுக்கப்புறம் பக்கத்தில் 1 இன்ச்சு அதுக்கு ஒரு மார்க் வச்சு அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. நம்ம ப்ளவுஸில் லைனிங் ப்ளவுஸில் எம்மிங் பண்ணுறதுக்காக கிராஸ் பீஸ் கொடுப்போம் இல்லைங்களா, அது மாதிரி இல்லாமல் நம்ம இது மாதிரி கட் பண்ணி அதுக்கு கழுத்துக்கு பீஸ் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, இன்னும் கழுத்து பார்க்குறதுக்கு ஃபினிஷிங்காக நல்லாவே இருக்குங்க. அதுக்காக நான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறது. எமர்ஜென்சி டைமில் இந்த மெத்தடை நான் ஃபாலோ பண்ணுவேங்க. இந்த தையல் எதுக்காக போடுறேன்னா, அந்த சைடில் நான் தையல் அடிக்கவே இல்லை, அதுக்காக அந்த இடத்த ஜாயிண்ட்டுக்காக தையல் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம அதை மடித்து வச்சு ஓரமாக ஃபுல்லாக எல்லாமே மடித்து வச்சு தையல் போட்டுக்கணுங்க, பிசுறு இல்லாமல். அப்போ தான் கழுத்தில் வச்சு தைக்கிறப்போ ஃபினிஷிங்காக இருக்கும், நம்மளுக்கும் ஈஸியாகவே இருக்கும் லைனிங்கில் வச்சு தைக்கும்போது. இதை தைச்சி முடித்ததுக்கப்புறமா ப்ளவுஸில் அந்த கழுத்தில் நடு சென்ட்ரு வச்சு அர்க்காத் ஒன்று போட்டுருங்க. இது மாதிரி அர்க்காத் போட்டுட்டு இப்போ ப்ளவுஸை பாருங்கள் எப்படின்னு. லைனிங் ப்ளவுஸையும் ஃபஸ்ட்டே நான் ஜாயின் பண்ணிட்டேன் ப்ளவுஸ் கூட சேர்த்து. அதுக்கப்புறமா நடு சென்ட்ரு வச்சு அந்த கழுத்து பீஸையும் சும்மா ஒரு டம்மி தையல் போட்டுக்கலாங்க. இது எதுக்காகனா, அப்படி இப்படி நகராமல் இருக்கிறதுக்காக ஒரு டம்மி தையல் போட்டுட்டு, அதுக்கப்புறமா இந்த பீஸை நம்ம எப்பயும் போல் கழுத்துக்கு எம்மிங்காக நம்ம தைப்போம்ல, அதே மாதிரி தாங்க தைச்சிக்கணும். இதுவும் ஈஸி மெத்தட் தான், கஷ்டம்லாம் கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு டைமாக பார்க்குறவங்களுக்கு புரியல, தைக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படிலாம் இல்லைங்க. நீங்கள் லைனிங் பீஸ்க்கு நீங்கள் கழுத்துக்கு எப்படி பீஸ் கொடுப்பீங்களோ அதே மெத்தடு தான். இப்போ படியை வச்சு ஒரு படிமான தையலை போட்டுடலாம். இப்போ போட்டதுக்கப்புறம் நம்ம மடித்து வச்சு எம்மிங்காக தான் அந்த பீஸை நம்ம மடிப்போம். அதை மடித்ததுக்கப்புறம் பாருங்களேன், இப்போ நம்ம இது மாதிரி மடித்து வச்சு தானே எம்மிங் பண்ணுவோம். இப்போ அப்படியே நான் தையல் போட்டேன்னா மேல் துணியில் அந்த தையல் தெரியும், அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது, ஃபினிஷிங்காகவும் இருக்காது. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த மேல் துணியை பிரித்து எடுத்துருவேன் தனியாக. லைனிங்கை தனியாக, மேல் துணியை தனியாக பிரித்து எடுத்துட்டு, அந்த லைனிங் துணியில் தான் அந்த கழுத்துக்கு நம்ம பீஸ் கொடுத்தோம் இல்லைங்களா, அதை வச்சு ஒரு தையலை போட்டுருவேங்க. நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க, நான் அந்த துணியை எப்படி பிரித்து எடுத்தேன்னு இப்போ பார்த்துக்கோங்க. அதுவே நம்ம சைடு தையல் அடித்தோம்னா இது மாதிரி பிரிக்க முடியாது. சைடெல்லாம் தையல் அடிக்காதனால தான், கழுத்து மட்டும் தான் தையல் அடிக்கணும். அதனால தான் அது பிரிக்கிறதுக்கு இது மாதிரி லைனிங் தனியாக, மேல் துணி தனியாக வந்துடுச்சு. அந்த இடம் வந்து நம்ம எம்மிங் பண்ண வேண்டிய இடத்துல தான் நான் தையல் அடிச்சிருக்கேன். சுற்றி ஓர தையல் அடிச்சுட்டு அதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
இது பார்க்குறதுக்கு ஃபினிஷிங்காகவும் இருக்கும், கழுத்துக்கு ஸ்டிப்னஸாகவும் இருக்கும். இதில் கேன்வாஸ்லாம் நம்ம கொடுக்காமலே கழுத்து பார்க்குறதுக்கு நல்லா ஸ்டிப்னஸாக நல்லா இருக்குங்க. இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்மளோட வேலையும் மிச்சம் எம்மிங் பண்ணாத அளவுக்கு. இப்போ திருப்பி வச்சதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, எப்படி நான் தையல் போட்டிருக்கேன்னு. இதுக்கப்புறமா நம்ம சுற்றி தையல் போட்டுட்டு இருக்கிற பிசரெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மெத்தடில் நீங்களும் தைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ பாய்.